அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. வணக்கங்க. இன்னைக்கு நாம கொடுக்காப்புளி கோண புளியாம்பழம் என்ன நன்மைகள்னு பார்க்கலாங்க. இது நம்ம கிராமத்தில் வீடுகள் நிறைய வீடுகள்கிட்ட இந்த கோண புளியாமரம் இருக்குதுங்க. இதில் என்ன நன்மைன்னு பார்த்தா கேன்சரை தடுக்கும், கொழுப்பு சத்து கொஞ்சம் குறைக்குங்க, உடம்பு சீராக வைத்து கொள்ளும், ரொம்ப இனிப்பு சுவை கூடியது. இது பழுத்த பிறகு அவ்வளோ சுவையாக இருக்கும். கோண புளியாம்பழம் இந்த மரம் நடவு செய்து ஒரு வருடத்திலேயே நமக்கு காய் கொடுக்குங்க. மரத்தில் முள் இருக்கும். பழம் பழுத்த பிறகு இந்த மாதிரி வெடித்து விடுங்க. இது குருவிகள் நிறைய சாப்பிடும். கீழே நிறைய சாப்பிட்டுவிட்டு போடுங்க. நம்மளால் அதை பறிக்க முடியாது. சல்லையில் தொரட்டு கத்தியில் தான் அதை நாம் அறுக்க வேண்டும். ஏன்னா மரத்தில் முள் நிறையா இருக்கும். இப்பெல்லாம் அரசாங்கம் இந்த செடியை ரொம்ப சாகுபடி செய்கிறாங்க. நாம் அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தாலே போதும். நிறைய பழங்கள் வரும், காய்கள் துவர்ப்பு தன்மையாக இருக்கும். நாம் அதுவும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இதில் இருக்குதுங்க. சீசனுக்கு தான் வருடம் ஒரு முறை இந்த கொடுக்காப்புளி பழம் கிடைக்கும். கிராமத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அண்ணே இது சாப்பிடு. எப்படி இருக்கு கண்ணே? சூப்பரா இருக்கத்தாங்க. பாருங்க, இந்த மாதிரி குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மரம் நடவு செய்யுங்க. இந்த விதையை நாம முளைப்பத்திறன் போட்டு நாம செடிகள் வளர்த்தலாங்க. கோண புளியாம்பழம் கொடுக்காப்புளி ரொம்ப சுவையா இருக்கும். பார்த்து நீங்களும் பயனடைங்க. நன்றிங்க.